திரு மதுக்கூர் ராமலிங்கம், இந்த ரிசல்ட்ஸை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நம்பிக்கையோட களமாடின ஒரு மாநிலம். உங்களுடைய இடதுசாரி அமைப்புகளும் அங்கே தீவிரமாக களமாடி அங்கு பிஜேபிக்கோ இல்லை மோடி நிதிஷ்கோ ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் நம்பிக்கையோடு இருந்தீங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன உணர்த்துது உங்க பார்வை? பீகார் தேர்தல் களத்துல 2 கூட்டணி இருந்தது. ஒன்னு எஸ்ஐஆர் கூட்டணி, இன்னொன்று எஸ்ஐஆருக்கு எதிரான மகாபந்தன் கூட்டணி. காங்கிரஸ், இடதுசாரிகள், ஆர்ஜேடி உள்ளிட்ட. ஒருவேளை வருகிற கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அந்த நிதிஷ்குமார் கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், பாஜக கூட்டணி வெற்றி பெறுமையானால் அது வாக்கு திருட்டுக்கு நடந்த வெற்றியாக கருதப்படுமே தவிர இரட்டை இன்ஜின், நண்பர் சொல்றாரு இரட்டை இன்ஜின் நடைபெறுகிற மாநிலத்திலிருந்துதான் ஒற்றை இன்ஜின் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அதிகமான அளவில் நம்முடைய பீகார் மாநிலத்தை சேர்ந்த சகோதரிகள் வருகிறார்கள். வருவதில் தவறு இல்லை. ஆனா நம்முடைய பிரதமர் ஒடிசாவிலே தேர்தல் நடக்கிற பொழுது தமிழர்களை திருடர்கள் என்றார். ஒடிசாவினுடைய புகழ்மிக்க ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறை சாவியை தமிழர்கள் திருடிக் கொண்டு போய்விட்டார் என்று சொன்னார். இதே பீகாரிலே தேர்தல் நடக்கிற பொழுது பீகாரை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டுக்காரர்கள் சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொன்னார். இது ஒரு பிரதமர் இப்படி பேசலாம். திமுகவினர் துன்புறுத்துகிறார்கள் தான் அவர் சொன்னாரு. இருங்க, நாளைக்கு தமிழ்நாட்டுல 2026 தேர்தல் வரும். இங்க வந்து 2 திருக்குறளை சொல்லிட்டா போதுமா? இதுல என்ன பிரச்சனைன்னா, இப்ப ஐயா பாலச்சந்திரன் கேட்டாங்கல்ல, ஏங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் பீகார் வாக்காளர் பட்டியலுக்கு என்னென்ன சம்பந்தம்? 13ஆவதா வச்சிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த எஸ்ஐஆர், எனக்கு என்னன்னா இந்த பீகார் தேர்தல் முடிவு உண்மையாக இருக்க பட்சத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர் என்கிற மோசடியை வைத்துத்தான் இப்ப நீங்க கூட சொன்னீங்க நிதிஷ்குமார் முதல்வர் ஆவாரா அப்படின்னு. அதை நிதிஷ்குமார் முடிவு செய்ய முடியாது. ஏன்னா நிதிஷ்குமாரை கூட கடைசி வரை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்க பாஜக தயாராக இல்லை. நிகழ்ந்த நெருக்கடிக்கு பிறகுதான் அறிவிச்சாங்க. ஒருவேளை நிதிஷ்குமார் கட்சியை விட பாஜக கூடுதலான இடங்களை ஒருவேளை பெற்றுவிட்டால் நிதிஷ்குமார் முதல்வர் ஆவாரா என்பதெல்லாம் கேள்விக்குறிதான். இங்க இவர் என்னைக்கோ நடந்த, அது உண்மையா பொய்யா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மாட்டு தீவன திருட்டு பழையது. வாக்கு திருட்டு என்பதுதான் மகாராஷ்டிரத்துல, கர்நாடகத்துல, ஹரியானாவுல, பீகார்ல நடக்கிறது என்பதுதான். இது இந்த எஸ்ஐஆர் என்பதும் நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் ஆணையத்தில் நினைச்சா பரிதாபமா இருக்குங்க. அதன் மீது எழுப்பப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூட ஒரு செய்தி தொடர்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தில் இல்ல. பாவம், இரட்டை இன்ஜின் மாதிரி பாஜக செய்தி தொடர்பாளர்கள் தான் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளராகவும் மாறி எழுப்புகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பரிதாப நிலையிலேதான் இந்திய. அவர் இன்னொன்னு கேக்குறாங்கல்ல, நீங்க மண்டபத்துல விளக்கம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் வேணாம். இல்ல, ஒரு நிமிஷம். இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு பாவம் ஒரு செய்தி தொடர்பாளர்கள் இல்ல, இவங்களே சேர்ந்து இரட்டை இன்ஜின் மாதிரி வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இதுல என்ன வேடிக்கைன்னா, ஏற்கனவே தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்கிற அந்த பொறுப்பு என்பது பிரதமர், மக்களவை எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்று இருந்தது. அது ஏன் நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கினீங்க அப்படின்னு தெரியல. அத ஏன்னா ஒரு மூத்த ஒன்றிய அமைச்சரா அவர் எந்த கட்சியா இருப்பாரு? அவரும் பாஜக தான் இருப்பாரு. அப்ப தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதிலேயே இந்த எஸ்ஐஆர் வேலைகள் துவங்கி விடுகிறது. உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதிலேயே நுழைந்து இப்படி செய்வது என்பது நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்குகிறது. இப்பவும் கூட நான் நம்பிக்கை இழக்கவில்லை. கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய வாக்குப்பதிவுக்கு பிந்தைய தேர்தல் கணிப்புகள் கூட மாறி இருக்கிறது கடந்த காலத்தில். ஒருவேளை இந்த கணிப்பு உண்மையாக இருக்குமானால், இவர்கள் சொன்னாங்க இல்லையா, அதாவது முஸ்லிம்கள் அப்படின்னு கடந்த விவாதத்துல, முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதி இல்ல, ஆனா தீவிரவாதி என்று கைது செய்யப்படுபவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்காங்க. அதுபோல பீகார்லையும் பாத்தீங்கன்னா அவர்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் முதல்ல 65 லட்சம் பேர். உச்ச நீதிமன்றம் எத்தனை முறை தலையிட்டது? ஆதாரம் ஏத்துக்க மாட்டோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆர் என்கிற பேரில் நடக்கிற குளறுபடிகளுக்கும் குழப்பங்களுக்கும் அளவே இல்லை. ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க, அடிச்சா பாவம் எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு போகுது. ஐயா, யார் என் நம்பரை கொடுத்தாலும் தெரியலங்கிறாங்க. ஐயா எடப்பாடி சொல்றாரு அதெல்லாம் உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு அதிமுக போட்ட அந்த எஸ்ஐஆருக்கு ஆதரவான அந்த மனுவையே உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டார். எனவே உச்ச நீதிமன்றமாவது தமிழ்நாட்டில் இருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை
கவலையோடு கவனத்தோடு பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் முடிவுகள் வரட்டும், பார்ப்போம். பல சமயங்களிலே கணிப்புகள் கூட பொய்யாகி இருக்கிறது. ஒருவேளை வெற்றி பெறுமே ஆனால் இது SIR-இன் வெற்றியாக கருதப்படுமே தவிர NDA-வின் வெற்றியாக